அப்போ தான் உண்மையிலேயே யூனியன் எவ்வளோ மோசமான அமைப்புன்னு மற்றவங்களுக்கு புரியும். சொன்னபடி ஜீவா கஷ்டப்பட்டு சிரிக்க, நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க ஜீவா? உங்களுக்கு வாழ விருப்பமே இல்லையா என்று கேட்டாள் கயல். என்னதான் மனதை கல்லாக்கி கொண்டாலும் ஜீவாவை அடிக்கும்போது அவளுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. அதுக்காக நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டேன். அப்படியே நான் செத்தாலும் ஹரிஷ் உங்களை சும்மா விட மாட்டான். அதுக்கப்புறம் யூனியன்கிற ஒரு அமைப்பே இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஜீவா தைரியமாக பேசினான். ஹரிஷ் மீது அவன் வைத்திருந்த நம்பிக்கையை பார்த்து ஒரு வகையில் கயல்விழிக்கு பொறாமையாக இருந்தது. உன்னோட சொந்த உயிரை பற்றி நீ கவலைப்படாமல் இருக்கலாம், ஆனால் உன் ஃபேமிலியை சேர்ந்த மற்றவங்களுக்கு உன்னால் இதையே சொல்ல முடியுமா? அங்கே இருந்த மற்றவர்களை கண்காட்டியபடி கயல்விழி கேட்டாள். ரேணுபிரியா எதிர்பார்த்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள் உருவாக ஆரம்பித்திருந்தது. இதுக்கு மேலே நீங்கள் அவங்க மேலே கை வச்சிங்கன்னா நிச்சயம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் செத்தாலும் உங்கள் எல்லாரையும் பழி வாங்காமல் என் ஆத்மா சாந்தி அடையாது. ஜீவா நிதானத்தை இழந்து கத்த அவனுடைய வீக் பாயிண்ட் எது என்பதை புரிந்து கொண்ட கயல்விழி, அதுக்கு பதிலாக உன் தாத்தாவையும் ஒய்ஃபையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நீ சாகிறத அவங்க கண்ணால் பார்த்தா அப்போ உன் ஆத்மா சாந்தி அடையுமா? கயல்விழி தொடர்ந்து அவனை வார்த்தைகளால் துன்புறுத்தினாள். அவள் மனது கொடூரமாக மாற அவ்வளவு நேரம் ஜீவாவிற்கு கொடுத்து வந்த மரியாதையையும் அவள் மறந்து விட்டாள். நான் கூட அன்னைக்கு உன் தலைவி கட்டாயப்படுத்துறதுனால தான் ஹரிஷ் கூட சண்டை போட்டேன்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது உன்னோட உண்மையான முகம் என்னென்னு. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோ. என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட உன்னால் வாங்க முடியாது. ஜீவா சொல்ல கயல்விழியின் முகம் மாறியது. அப்படியா, சரி, அதையும் தான் பார்த்துடலாம் என்றவள் கையில் இருந்த சாட்டையில் தன் முழு பலத்தையும் செலுத்தி அவனுடைய கழுத்தை நோக்கி வீசினாள். அவ்வளவுதான், இனி தன்னுடைய கதை முடிந்து விட்டது என ஜீவா கண்களை மூடிய நொடியில் ஒரு கோடாரி பறந்து வந்து அந்த சாட்டையை 2 துண்டாக வெட்டியது. இது அங்கே இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்த ஹரிஷ் தான் வந்துவிட்டான் என நினைத்து ஜீவாவும் கயல்விழியும் ஆர்வத்துடன் திரும்பி பார்த்தனர். ஆனால் அங்கே நூற்றுக்கணக்கான பேர் கூட்டமாக வந்து நிற்க அவர்கள் எல்லோரும் பிளாக் கலர் பேண்ட் மற்றும் பிரகாசமான ஒளியை குறிக்கும் தீப்பிழம்பு சின்னம் பொறிக்கப்பட்ட பிளாக் கலர் டிஷர்ட்டை போட்டிருந்தார்கள். பாரி, சுகுமார் என 5 சகோதரர்களும் முன்னால் வர அவர்களுக்கு பின்னால் ரேடியன்ஸின் அந்த படை வந்தது. தி ரேடியன்ஸ் கேட்ட ரேணுபிரியாவின் புருவங்கள் உயர்ந்தது. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? யூனியன் எப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சு கேட்டவள் கேள்விக்குறியுடன் அவர்களை பார்க்க, அதை பற்றி சொல்லணும்னு எங்களுக்கு எந்தவித அவசியமும் இல்லை. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஜீவன் பிரபாகரனோட குடும்பத்தை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் என பாரி கம்பீரமாக கூறினான். இதை என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? யூனியன் என்ன அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டிங்களா? கோபத்துடன் குதித்து எழுந்தாள் ரேணுபிரியா. சமீபத்தில் ரேடியன்ஸின் புகழ் எல்லா இடத்திலும் பரவியதால் ரேணுபிரியாவும் அதை பற்றி கேள்விப்பட்டு இருந்தாள். அதிலும் கடைசியாக டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த பலம் வாய்ந்த உத்திரனை ரேடியன்ஸின் தலைவன் எளிதாக தோற்கடித்து விட்டான் என்ற செய்தி காட்டுத்தீயைப் போல எல்லா இடங்களிலும் பற்றி எரிந்தது. இருந்தாலும் தங்களையே எதிர்க்கும் துணிவு ரேடியன்ஸுக்கு வரும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. தன் பின்னால் இருந்த ஆட்களை ஒருமுறை திரும்பி பார்த்த பாரி இடுப்பில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து அங்கிருந்த தரையில் குத்தினான். நீங்கள் ஜீவாவையும் அவங்களோட குடும்பத்தையும் எங்களோட அனுப்பி வச்சா இங்கே எந்த பிரச்சனையும் நடக்காது. அவங்கள காப்பாற்றி கொண்டு போகிறதுக்காக நாங்கள் என்ன செய்யவும் தயாராக இருக்கோம் என்று சவால் விடுவதைப் போல கூறினான். அதை கேட்டு ரேணுபிரியா ஒரு அடி முன்னால் வைக்க வாணி, சுகுமார், ஜூலி, தர்மா 4 பேரும் பாரிக்கு பக்கத்தில் வந்து நின்றனர். 5 பேரும் தங்கள் உடலில் இருந்த சக்தியை ஒரு முனையில் சேர்க்க முயற்சி செய்தனர். அதே நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் இருந்த ரேடியன்ஸின் மெம்பர்கள் எந்த நொடியிலும் அவர்களை தாக்குவதற்கு தயாராக நின்றனர். தங்கள் தலைவனின் சக்தியை நேரில் பார்த்தவர்களுக்கு மனதளவில் மிகப்பெரிய உற்சாகம் வந்திருந்தது. அது மட்டுமின்றி ஹரிஷ் கொடுத்த ஹெர்பல் டேப்லெட்டுகளும் ஸ்ரீதர் கொடுத்த பயிற்சிகளும் அவர்களை நல்ல பலசாலியாக மாற்றியிருந்தது. ரேடியன்ஸ் உண்மையிலேயே யூனியனோட எதிரியா மாறப்போதா? இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? ரேணுபிரியா மறைமுகமாக அவர்களை எச்சரித்தாள். நீங்கள் மட்டும் இப்போ அவங்கள விடலைன்னா இங்கே மிகப்பெரிய போராட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கும். எப்படி இருந்தாலும் அவங்க உடம்புல இருக்கிற காயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். தர்மா ஆவேசத்துடன் சொல்ல, என்ன இந்த ரேணுபிரியாவே மிரட்டுறீங்களா என்று கேட்டவள் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வதென்று உள்ளுக்குள் நிதானமாக யோசிக்கவும் தொடங்கியிருந்தாள். அங்கு முன்னால் நின்று கொண்டிருந்த 5 பேரையும் விட அவள் வலிமையானவள் என்று ரேணுபிரியாவுக்கு தெரியும். ஏனென்றால் அவள் 6வது லெவலை எப்போதோ கடந்திருந்தாள். ஆனால் தன்னுடன் இருக்கும் மற்றவர்களின் நிலை என்ன ஆகும் என்று அவளுக்கு யோசனை தோன்றியது. பாரி சொல்வது போல அங்கே ஒரு பெரிய சண்டை வெடித்தால் நிச்சயம் இரத்த ஆறு ஓடும். அவள் அமைப்பைச் சேர்ந்த நிறைய பேர் ரேடியன்ஸால் கொல்லப்படுவார்கள். இப்போது அவளிடம் இருக்கும் ஆட்களின் எண்ணிக்கையை ஒப்பிடும் பொழுது ரேடியன்ஸில் இருப்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. அதில் எத்தனை பேரை அவள் ஒருத்தியால் கொன்றுவிட முடியும்? அது மட்டுமின்றி ரேடியன்ஸுடைய தலைவனின் ஆற்றல் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது யாராலும் கணிக்க முடியாததாக இருந்தது. ஒருவேளை யூனியனும் ரேடியன்ஸும் நிரந்தர எதிரிகளாக உருவானால் அவளுக்கு அந்த தலைவனோடு மோதும் அளவிற்கு சக்தி இருக்கிறதா என்பதும் சந்தேகம்தான்.
ஏனென்றால் உத்திரனின் சண்டை அனுபவத்தை ஒப்பிடும்போது ரேணுபிரியா அவனை விட ஒருபடி கீழாகத்தான் இருந்தாள். அப்படிப்பட்ட உத்திரனையே ஒருவன் அசால்ட்டாக தோற்கடித்திருக்கிறான் என்றால் அவளுடைய நிலை என்ன ஆகும்? ரேணுபிரியாவின் குள்ளநரித்தனமான மூளை இந்த இடத்தில் சரியாக வேலை செய்தது. அவள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தாள். அதற்குள் பொறுமை இழந்த பாரி, எங்கள் கூட சண்டை போட நீங்கள் தயாராக இருக்கீங்களா? தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ரேடியன்ஸை சேர்ந்த நாங்கள் ஜீவன் பிரபாகரனோட குடும்பத்தை பாதுகாக்கிறதா சபதம் செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். அதனால் நாங்கள் சாகிற வரைக்கும் போராடுறதுக்கு தயாராக தான் இருக்கோம். இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட முடிவை சொல்லுங்கள் என்று மிரட்டும் விதமாக தன் கத்தியை அசைத்து காண்பித்தான். ரேணுபிரியா அப்போதும் எதுவும் பேசாமல் யோசனையில் நிற்க, கடுப்பான பாரி தன் கையை மேலே உயர்த்தி சிக்னல் காண்பிக்க அவனுக்கு பின்னால் நின்றிருந்த மொத்த பேரும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தனர். ஜீவாவின் குடும்பத்தை கட்டியிருக்கும் இரும்பு சங்கிலிகளை தங்கள் கையில் இருக்கும் ஆயுதங்களால் உடைக்கவும் தொடங்கினார்கள். இதனால் யூனியன் மெம்பர்கள் ஆத்திரமடைந்தாலும் அவர்களை தடுக்கவோ சண்டை போடவோ துணியவில்லை. ரேடியன்ஸை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மெம்பர்களை அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து தங்கள் தலைவியைப் போலவே அவர்களும் அமைதியாக இருந்தனர். ரேணுபிரியாவிற்குத்தான் யூனியன் அமைப்பை ரேடியன்ஸை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கூட மதிக்கவில்லை என்பது மனதளவில் பெரிய காயத்தை ஏற்படுத்தியது. நிஜமாவே யூனியன் அமைப்பு உங்களோட எதிரியா மாறுறதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா? ஆதங்கம் தாங்க முடியாமல் அவள் மீண்டும் கேட்க, இங்கே வரத்துக்கு முன்னாடி யாராவது எங்களை தடுக்க நினைச்சா அவங்கள கொல்ல சொல்லி எங்களோட மாஸ்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. எங்களுக்கு எங்களோட மாஸ்டர் சொல்கிறது தான் வேத வாக்கு. அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம். நிச்சயமாக அது தப்பான விஷயத்துக்காக இருக்காதுன்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அது உண்மைதான்னு இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இவ்வளோ பேர் சேர்ந்து பாவம் அப்பாவி மக்களை இந்த அளவுக்கு அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களோட நட்பா பழகி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வாணி கிண்டலாக சொல்ல ரேணுபிரியாவின் முகம் அவமானத்தில் சுருங்கியது. அங்கிருந்து எல்லோருடைய இரும்பு சங்கிலிகளும் உடைக்கப்பட்டு விட்டதை கன்ஃபார்ம் செய்த பாரி வேகமாக ஜீவாவின் அருகில் சென்று அவனை கட்டியிருந்த கயிறுகளையும் இரும்பு சங்கிலிகளையும் அவிழ்த்து விட்டான். பின்பு அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு ரேடியன்ஸை சேர்ந்தவர்கள் மொத்தமாக வெளியேற ரேணுபிரியா தாங்க முடியாத கோபத்துடன் தன் முன்னால் இருந்த டேபிளை குத்தினாள். அவளுடைய பலம் தாங்க முடியாமல் அந்த டேபிள் துண்டு துண்டாக சிதற கைகளை பிசைந்து கொண்டு நின்ற கைல்விழி பயத்துடன் அவளை பார்த்தாள். ஜீவா வெளியே சென்றதால் நிச்சயம் ஹரிஷுடன் தொடர்பு கொண்டு பேசுவான் என்று கைல்விழிக்கு தெரியும். அப்படி பேசும்போது தான் ஜீவாவை என்ன செய்தோம் என்று தெரிந்தால் ஹரிஷ் தன்னை பற்றி என்ன நினைப்பான் என்று யோசித்தவள் இனி ஒரு காலத்திலும் அவன் தன்னை மன்னிக்க மாட்டான் என்பதையும் உணர்ந்தாள். அதை நினைக்கும் போது அவள் மனது முழுவதும் ஒரு சொல்ல முடியாத வலி பரவியது. நாம அவங்கள துரத்திட்டு போகணுமா? கைல்விழி தைரியத்தை வரவழைத்து கொண்டு ரேணுபிரியாவிடம் கேட்க, நம்மளால் எப்படி அவங்கள துரத்த முடியும்? ஏற்கனவே ரேடியன்ஸில் 10,000க்கு மேலே மெம்பர்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, அதோட தலைவன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன்னு சொல்லவே முடியாதுன்றாங்க. இப்போ இங்கே வந்தவங்களே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்தல. அவங்களோட சண்டை போடுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற மற்றவங்களோட கதி என்னாகும்? ரேணுபிரியா கசப்புடன் கேட்டாள். கைல்விழிக்கு அவளுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. ரேணுபிரியா இந்த மாதிரி ஒரு தோல்வியை சந்திப்பது இதுதான் முதல் முறை. அதிலிருந்து அவள் மீண்டு வருவது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை கைல்விழி உணர்ந்தாள். ஹரிஷின் காரணமாக யூனியன் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் எதிரியாக மாறியது. மேலும் டாப் 10 ஆர்கனைசேஷனில் இருந்த மற்ற 8 அமைப்புகளால் அவர்கள் மறைமுகமாக ஒதுக்கப்பட்டார்கள். இருந்தாலும் ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு கொடுத்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு ஜீவாவின் குடும்பத்தை கடத்தி அதன் மூலம் ஹரிஷை கொல்ல நினைத்தாள். ஆனால் இதில் சம்பந்தமே இல்லாமல் ரேடியன்ஸ் அமைப்பு தலையிட்டு அவளுடைய திட்டத்தை மொத்தமாக சிதைத்து விட்டது. அவளுக்கு வேண்டிய அளவு சக்தி இருந்த போதும் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக எதுவும் செய்ய முடியாமல் கை கட்டி நின்று கொண்டிருந்தாள். முதல் முறையாக ரேணுபிரியா தன் தோல்வியை அனுபவித்தாள். அப்போது திடீரென அவள் மனதிற்குள் ஒரு எண்ணம் தோன்ற, ரேடியன்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜீவாவை மீட்டிருக்கலாம். ஆனால் ஹரிஷுக்கு நெருக்கமாக இருக்கிற எல்லாரையும் அவங்க அப்படி பாதுகாப்பாங்கன்னு நான் நினைக்கல என்று நினைத்தாள். அவளுடைய கண்களில் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு கொலை வெறி தோன்றி மறைந்தது. மேம், நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்க? அவளுடைய முகத்தை பார்த்த கைல்விழி கவலையுடன் கேட்க, கயல், நம்ம ஜூனியர்ஸ் 10 பேரை கூட்டிட்டு உடனே போய் அந்த ஹரிஷுக்கு முக்கியமானவங்க யாரெல்லாம் விசாரி. இந்த டைம் நம்மளோட திட்டம் எந்த வகையிலும் மிஸ் ஆகக்கூடாது. அந்த துரோகியை நான் என் கையால் கொல்லணும். அப்போ தான் என்னோட ஆத்திரம் தீரும். சொல்லும்போதே ரேணுபிரியாவின் கை முஷ்டி இறுகியது. அதே நேரத்தில் ஜீவாவை காப்பாற்ற தன் நாட்களை அனுப்பி வைத்த ஹரிஷ் மும்பையிலிருந்து சென்னைக்கு வராமல் ஒரு முக்கியமான காரணத்திற்காக சிவகங்கையில் இருந்த மணிவேலின் வீட்டிற்கு சென்றிருந்தான். ஜீவா காப்பாற்றப்பட்ட செய்தி தெரிந்த பிறகுதான் நைட்டு தூங்கவே போன அவன் காலையில் நல்ல தூக்கத்திலிருந்து கண் விழிக்க அவன் முன்னால் ஒரு மர்மமான உருவம் நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். காலையில் திடீரென அவனுக்கு முழிப்பு தட்ட அவனுக்கு முன்னால் நின்ற மர்மமான உருவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவன்
வேகமாக தன் தலையணைக்கு அடியில் இருந்த நைட் டாகர் கத்தியை எடுத்தான். ஐயோ ஹரீஷ், என்ன செய்கிற? எதுக்காக இப்போ கத்தில அணுகிற? நான் தான் புனித். எனக்கு எதிரில் நின்ற புனித் பதற, அடச்ச, லைட்டை போட்டுட்டு வந்து நிற்க வேண்டியதானடா. ஆமாம், நீ வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுற? சின்ன குழந்த மாதிரி என்னை எங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த. இப்போ நிஜமாவே இங்கே வந்ததுக்கப்புறம் உன் வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டபடி எழுந்து அமர்ந்தான் ஹரீஷ். புனித் அதற்கு உடனே பதில் சொல்லாமல் ஏதோ யோசனையில் இருக்க, என்ன ஷோபாவை பார்க்க வந்தியா என்ன ஹரீஷ் மீண்டும் கேட்டான். ஓ, உன் மனசில் அப்படி வேற ஒரு எண்ணம் இருக்கா? அவளை பார்க்கறதுக்கு எதுக்காக நான் உன் ரூமுக்கு வரேன்? அப்படி மட்டும் அவள் இங்கே உன்னோட ரூமில் இருந்திருந்தா நீ என்கிட்ட இப்படி சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க முடியாது. உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். சின்ன பையன் போல பேசியவனை பார்த்து ஹரீஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. கூடவே கொஞ்சம் எரிச்சலாகவும் இருந்தது. இவன் ஒருத்தன், நானே ரொம்ப நாள் கழித்து எந்த டென்ஷனும் இல்லாமல் என் பேபிமா கூட கனவுல டூயட் பாடிக்கிட்டு இருந்தேன். குரங்கு மாதிரி வந்து அதை கலைச்சி விட்டுட்டு எதையோ உளறிக்கிட்டு இருக்கான். இவனை 2 அறை விட்டான்னு என்று மனதிற்குள் யோசித்த ஹரீஷ், பட் என்ன இருந்தாலும் இவன் மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறது என்னமோ உண்மைதான். இல்லைனா இவனை மாதிரி என் கூட வீணாக பிரச்சனை பண்ண எல்லாரையும் அடித்து துவைச்சனா இவனை மட்டும் எதுக்காக அசிஸ்டண்ட்டாக வான்னு கூப்பிட்டுட்டு போனேன்? இவனை பார்த்தாலே எனக்கு ஒரு தம்பி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, இவன் தான் கொஞ்சம் நட்டு கண்ட கேஸாக இருக்கான். அதைத்தான் எப்படியாவது சகிச்சிக்க வேண்டியிருக்கு என மீண்டும் மைண்ட் வாய்ஸில் புலம்பிய ஹரீஷ், சரி உனக்கு இப்போ என்னதான் வேணும், எதுக்காக இங்கே வந்த என்று கேட்டுக்கொண்டே பெட்டில் இருந்து இறங்கத் தொடங்கினான். அதுவா, என் அப்பா உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அதனால் உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார் என சொல்லி கொண்டிருக்கும் போதே தரையில் கிடந்த தலகாணி வழுக்கி விட பின்னால் சாய்ந்த புனித் பேலன்ஸுக்காக எட்டி ஹரீஷின் டிஷர்ட்டை பிடித்தான். டேய், என்னடா பண்ணுற? சொல்லிக்கொண்டே பேலன்ஸ் தடுமாறிய ஹரீஷ் அவன் மீதே விழுந்தான். சாதாரண நாட்களில் ஹரீஷ் ஸ்ட்ராங்காகத்தான் இருப்பான். அப்போதுதான் தூங்கி எழுந்ததால் அவன் கொஞ்சம் அசால்ட்டாக நின்று கொண்டு இருக்க, அந்த நேரத்தில் புனித் அவன் சட்டையை பிடித்து இழுத்ததால் ஹரீஷுக்கு காலை ஊன்றி நிற்க நேரம் கிடைக்கவில்லை. கீழே விழுந்ததில் புனித்தின் முதுகு அடிபட, அம்மா ரொம்ப வலிக்குது என்றவன், எப்பா பார்க்கதான் நீ சாதாரணமாக தெரிகிற, ஆனால் என்ன இந்த வெயிட்டு என்று தன் மீது விழுந்த ஹரீஷை பார்த்து ஆச்சரியமாக கேட்டான். அதெல்லாம் போன் வெயிட், சொன்னா உனக்கு புரியாது தம்பி. ஹரீஷ் சொல்லிக்கொண்டே அவன் மீதிருந்து எழ, அப்போது சரியாக கதவு தட்டப்பட்டது. சுதாரித்த ஹரீஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே கதவு திறக்கப்பட்டு வாசலில் ஷோபாவும் அவளுடைய தங்கை கிருபாவும் நின்று கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் போன் வெயிட். என ஹரீஷ் தலையில் கை வைத்து கொண்டு பெட்டில் அமர, இந்த முறை ஷோபாவால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. டிஃபன் ரெடி, சாப்பிட வாங்கன்னு சொல்ல தான் நாங்கள் வந்தோம்.
நீங்கள் பொறுமையாக ரெடியாகி வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிவிட்டு கதவை சாத்தியவள், இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடியோடு வெறுக்கிறாங்கன்னு தானே நினச்சோம். ஆனால் இப்போ பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த கொஞ்ச நாளையே இவ்வளோ பெரிய சேஞ்சா என்று நினைத்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள். உள்ளே ரூமுக்குள் உட்கார்ந்திருந்த ஹரிஷ் புனித்தை தீயாய் முறைக்க, எதுக்கு இப்போ என்ன முறைச்சிட்டு இருக்க? அதான் ஷோபா சாப்பிட கூப்பிட்டால, அவ வேற தப்பா எதுவும் நினச்சிக்கிட்டாளா என்னமோ. சீக்கிரம் கிளம்பு, நம்ம 2 பேரும் போய் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என ஹரிஷை பார்த்து அவன் சொல்ல, அதான் இவ்வளோ நேரம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியே, அது பத்தாதா? சரி அதை விடு, உன் அப்பா எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னார் என கேட்டான். இன்னும் ஷோபாவின் நினைப்பிலேயே நின்று கொண்டிருந்த புனித், அது எப்படி எனக்கு தெரியும்? ஒருவேளை நீ என்ன ஆக்சிடென்ட்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கொடுமை பண்ணது அவருக்கு தெரிஞ்சுக்கலாம். அநேகமாக அதுக்கு ஒன்றை அடிக்க தான் கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் என்று புனித் கோபமாக பதில் சொன்னான். ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். திடீரென யோசனை வந்தவனாக, ஆமாம், நான் தான் ரேடியன்ஸோட தலைவங்கிறத பற்றியெல்லாம் நீ எதுவும் வளரி வைக்கல? மெதுவான குரலில் ஹரிஷ் கேட்க, அவ்வளவு நேரம் விளையாட்டுத்தனமாக இருந்த புனித், என்னென்ன அவ்வளோ முட்டாள்னு நினச்சியா? அதை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு லைப்ரரி ரொம்பவே சேஃப்டியான பிளேஸ். நம்ம காலேஜில் படிக்கிற பசங்களையே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே நாம் அதில் அலோவ் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது வெளியிலேருந்து ஒருத்தர் எப்படி உள்ளே வந்திருக்க முடியும்? அதுவும் அதோட அண்டர் கிரவுண்டுக்கான வழியை கண்டுபிடிச்சு எப்படி உள்ளே போயிருப்பாங்க? சத்யன் பாயிண்டாக எடுத்து வைக்க, அன்றைக்கு வேறேதோ யோசனையில் கவனிக்காமல் விட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது ஒரு புதிராக தோன்றியது. அப்படிப்பட்ட ஜீனியஸ் யாரா இருக்கும்? 2 பேருக்கு ஒரே நேரத்தில் கேள்வி எழ, திடீரென ஒருவனின் முகம் அவர்கள் மனதில் தோன்றியது. இருவரும் சடனாக பேசுவதை நிறுத்திவிட்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த அளவிற்கு தோண்டி துருவி கண்டுபிடிக்கும் புத்திசாலி அவர்கள் காலேஜில் ஒரே ஒருவன் மட்டும்தான் இருந்தான். அந்த அளவுக்கு தைரியமும் அவனுக்கு மட்டும்தான் இருந்தது. அவர்கள் வைத்த போட்டியில் முதல் பரிசை பெற்ற ஹரிஷை தவிர வேறு யாரால் இதை செய்ய முடியும்? இல்லை, அவனா இருக்காது. ஹரிஷ் வெறும் ஸ்டூடெண்ட் தான். அவனுக்கு மிரியட்ஸ் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்க போகிறான். நாதன் உறுதியாக மறுத்தார். ஆனால் ஹரிஷை தவிர இப்போ அப்படி செய்யறதுக்கு வேற யாருக்கும் எந்த காரணமும் இல்லை என்று சத்யன் மெதுவாக சொல்ல, உண்மையில் அவர்கள் யோசனை சரியாக இருப்பதை அவர்களே விரும்பவில்லை. ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் எதிர்காலமாக கருதிய ஒருவனை அப்படி ஒரு குற்றவாளியாக நினைப்பது அவர்களுக்கு வருத்தமாக இருந்தது. அப்போது யாரோ கதவை தட்ட நாதன் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுத்தார். கையில் லேப்டாப்புடன் உள்ளே வந்த லாவண்யாவின் முகத்தில் ஒரு குழப்பம் தெரிந்தது. சார், நான் வேற ஒரு காரணத்துக்காக நேற்று சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணேன். அப்போ ஒரு வித்தியாசமான விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு என அவள் டென்ஷனுடன் கூற, நாதன் அவளை கேள்விக்குறியுடன் பார்த்தார். இந்த கேமரா லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கோடது. இது கொஞ்சம் மறைவான இடத்துல இருக்கிறதுனால இப்படி ஒரு கேமரா இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரிஷ் யாரோ ஒரு பொண்ணோட
அந்த லைப்ரரிக்குள்ளே போகிறான். அதுக்கப்புறம் 3 பேராக திரும்பி வராங்க. அப்புறம் அவங்க எந்த கேமராலையும் பதிவாகலை. எப்படி வெளியே போனாங்கன்னு தெரியல என்று அவள் விளக்க, நாதனும் சத்யனும் ஒருவர் முகத்தை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். அந்த ரூமில் ஒரு மயான அமைதி நிலவியது. அப்போ நாம் நினச்சது சரிதானா என்று மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்ட அவர்களின் முகங்களில் யோசனையின் சுவடு தெரிந்தது. எந்த சத்தமும் வராததால் நிமிர்ந்து பார்த்த லாவண்யாவிற்குமே அவர்களின் ரியாக்ஷனை பார்த்து இன்னும் குழப்பமாகத்தான் இருந்தது. அது கன்ஃபார்மாக ஹரிஷ் தான் உங்களுக்கு தெரியுமா? சத்யன் கேட்க, எஸ் சார், அவன் என்னோட ஸ்டூடெண்ட் தானே, அதனால் எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள் லாவண்யா. அவளால் ஹரிஷ் இப்படி செய்ததை ஜீரணிக்கவே முடியவில்லை. அவர்கள் 3 பேரும் அடுத்ததாக என்ன செய்வது என்று யோசித்தனர். ரொம்ப நேரம் அமைதியில் மூழ்கியிருந்த நாதன் கடைசியாக நிமிர்ந்து தன் முன்னால் இருந்த இருவரையும் பார்த்தார். லாவண்யா, ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜோட செக்யூரிட்டி டீம் கிட்ட சொல்லி ஹரிஷ் எங்கேன்னு தேட சொல்லுங்க. அவங்க உடனே அவனை பிடிச்சு என்கிட்ட கொண்டு வரணும். அதே நேரத்தில் யாரும் ஹரிஷை காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் நான் ஹரிஷை பற்றி ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் கூட பேச விரும்புகிறேன் சொன்ன நாதனின் மனதிற்குள் ருத்ரவேந்தர் ஹரிஷை பற்றி சொன்ன விஷயங்கள் ஓடியது. இந்த விஷயத்தை நிதானமாகத்தான் டீல் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டார். ஓகே சார் என்று சொல்லிவிட்டு உடனே வெளியே போனாள் லாவண்யா. அவளும் ஹரிஷ் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தாள். அவன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்தான் என்று யோசிக்கும் போது அவளுக்கு கோபமாக வந்தது. லாவண்யா வெளியே போன பிறகு சத்யனை பார்த்த நாதன், நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கவலையுடன் கேட்டார். நீங்களும் நானும் ஒரே விஷயத்தை தான் யோசிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் இன்னும் முழுசா அவங்க பக்கம் போயிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். எப்படியும் அவனை நம்ம பக்கம் கொண்டு வந்துட முடியும் சத்யன் நம்பிக்கையுடன் சொல்ல, நாதன் யோசனையுடன் கண்களை மூடினார். ஹரிஷை தன்னிடம் பிடித்து வருமாறு உத்தரவிட்ட நாதன் அவனை பற்றிய யோசனையில் மூழ்கினார். ருத்ரவேந்தர் சொன்ன கணக்கின்படி தீய சக்திகளுக்கு எதிரான போரில் ஹரிஷ் தான் அவர்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருந்தான். இப்போது கேசவனை யாருக்கும் சந்தேகம் வராமல் அவன் தப்பிக்க வைத்திருக்கும் விதத்தை பார்க்கும்போதே அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்த திறமைசாலி என்று அவர்களால் சொல்ல முடிந்தது. இருந்தாலும் அத்தகைய ஒருவன் தீமையின் வழியில் செல்ல நினைத்தால் அது நிச்சயம் இந்த உலகத்திற்கு பேரழிவை கொண்டு வரும். அதை நினைக்கும் போது அவருக்கு கவலையாக இருந்தது. அவர்கள் அவனை பற்றி பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் சிவகங்கையில் இருந்த மணிவேலின் வீட்டில் சாப்பிடுவதற்காக ஹரிஷ் உட்கார்ந்திருந்தான். யமுனாவிற்காக ஹரிஷ் தயாரித்து கொடுத்த மருந்து நன்றாக வேலை செய்ததால் இப்போது அவள் ஹரிஷை மரியாதையுடன் நடத்தினாள். ஹரிஷ், நானே உனக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லலான்னு நினச்சேன். ஏன்னா த ஃபேமஸ் பிஸ்னஸ்மேன் கணபதி சாரோட பர்த்டே வரப்போகுது. அதுக்கு நீயும் எங்கள் கூட சேர்ந்து கலந்துக்கிட்டேன்னா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டோம். மணிவேல் சொல்ல ஹரிஷ் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். கணபதி சார்? கணபதி நம்பியாரை பற்றியா சொல்கிறீங்க? ஹரிஷ் ஒரு வித்தியாசமான ரியாக்ஷனுடன் கேட்டான். இவ்வளவு சீக்கிரமாக மீண்டும் அவர்களை சந்திப்போம் என்று அவன் நினைக்கவில்லை. ஆமாம், உனக்கு அவர் தெரியுமா? மணிவேல் கேட்க, யாருக்கு தான் அவர் தெரியாமல் இருக்கும் என்று சிரித்தபடி பதில் சொன்னான் ஹரிஷ். அப்படின்னா உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. கணபதி சார் கொஞ்ச நாளாக ரொம்ப உடம்பு முடியாமல் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருந்தார். அப்போ ஹெர்பல் மெடிசனில் ரொம்ப ஜீனியஸான ஒருத்தரை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவர் தான் கணபதி சாரோட நோய்க்கு சரியான மருந்து கொடுத்து குணப்படுத்தியிருக்காரு. இப்போ அவரோட உடம்பு முழுசாக சரியாயிட்டதுனால இந்த பர்த்டேவை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மணிவேல் விஷயத்தை எடுத்து சொன்னார். அப்பா சொன்னது கேட்டியா? கணபதி சாரை காப்பாற்றினவர் ஹெர்பல் மெடிசனில் உண்மையான ஜீனியஸ். உன்ன மாதிரி சும்மா சீன் போடுறவன் இல்லை. கிண்டலாக சொன்ன கிருபாவை ஹரிஷ் அலட்சியமாக பார்த்தான். என்ன அப்படி பார்க்குற? அன்னைக்கு நடந்த போட்டியில் புனித் மாமாவை தோக்கடிச்சிட்டா நீ பெரிய இவனா? இந்த வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஹெர்பலிஸ்ட்டுங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் அப்பா உன்னை அவரோட பையனாக நினைக்கிறதுனால கணபதி சாரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாரு. அதனால் பார்த்து கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோ. கிருபா பெரிய மனுஷி போல பேச, கிருபா வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளமாக தான் போகுது. ஒரு வகையில் பார்த்தா ஹரிஷ் உன்னோட அண்ணன். அவங்கிட்ட இப்படி தான் பேசுவியா? ஒழுங்காக மன்னிப்பு கேளு. மணிவேல் அவளை கோபமாக திட்டினார். போய் இவங்கிட்டலாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. இதுக்கு தான் நான் இவனோட சாப்பிடவே வரலன்னு சொன்னேன் என்று சொன்னபடி எழுந்தவள் தரையில் காலை உதைத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். அதை பார்த்த மணிவேல் ஒரு பெரும் மூச்சுடன் ஹரிஷிடம் திரும்பினார். கிருபா எப்போவுமே கொஞ்சம் பிடிவாதக்காரி தான்.
அதுவும் உன் விஷயத்தில் ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான்னு எனக்கே புரியல. அவள் பேசுகிறதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத. அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று அவர் சொல்ல, ஆமாம் ஹரிஷ், அவள் இப்போ நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. உண்மையிலேயே அவள் ரொம்ப அன்பானவ தான். கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டானா எல்லாம் சரியாயிடும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.